சிடி கால்சியம் ஸ்கோருங்கிறது இரத்த நாளங்களுக்குள்ள நம்ம கொரோனரி ஆர்டரிஸ் இருக்குல்ல, ரத்தம் இதயத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, ட்ரிபிள் வெசல்னு சொல்லுவோம். ஆன்டீரியர் டிசெண்டிங், சர்க்கம்ப்ளெக்ஸு அண்ட் பொஸ்டீரியர் டிசெண்டிங். ஆன்டீரியர், பொஸ்டீரியர், சர்க்கம்ப்ளெக்ஸ் 3 ஆர்ட்ரி, மெயின் ஆர்ட்ரி இருக்கும். இந்த 3லேயுமே கால்சியம் டெபாசிட் ஆகும். எல்லா இரத்த குழாய்கள்லையுமே நம்ம பிறந்து வளர ஆரம்பித்ததுலேருந்து உள்ளுக்குள்ளே கால்சியம் படியும். அது என்ன அத்திரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த உள்ள இன்னர் லைனில் கால்சியம் படிஞ்சு அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது, அப்படி ரப்பர் டியூப் மாதிரி இருக்கிறது. அந்த டியூப் என்ன ஆகும், நம்ம பிவிசி பைப் மாதிரி ஆகிடும், ஹார்ட் ஆகும். இந்த ஹார்டண்டு அந்த டியூப் இருக்கு இல்லையா, இதில் உள்ள இன்னர் லைனிங்கில் தான் ஒரு சின்ன ஆப்ரேஷன், சின்ன ஒரு அந்த லைனிங் சின்னதாக ஒரு உடைஞ்சி போச்சுன்னா அதில் பிளேட்லெட்ஸு, இரத்த அந்த அணுக்கள் இருக்கு இல்லையா, திட்டுக்கள், அது போய் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிகேட் ஆகி அது என்ன பண்ணும், இரத்த உறைவுத்தன்மையை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். உறையக்கூடிய தன்மை இருக்குது ரத்தத்தில், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அபரேஷன் வந்தால் தான் அது ஆக்டிவேட் ஆகும், அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். எப்படி நம்ம தோலில் இப்போ மேலே ஒன்றும் இல்லை, கீழே விழுந்து ஒரு சிராச்சிட்டுன்னா புசு புசுன்னு அப்படியே ரத்தம் கசியும். அப்படியே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த கசிஞ்ச இடத்துல உள்ள ரத்தம் அப்படியே உறைஞ்சிரும். இதே மாதிரி வெளியில் உறையிற மாதிரி இரத்த குழாய்க்கு உள்ளே உறைஞ்சினா தான் ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாதம், இதெல்லாம். செரிப்ரல் த்ராம்போசிஸ் மூளையில் உறைஞ்சினா பக்கவாதம் வந்துடும். இதயத்தில் உள்ள இரத்த குழாய்கள் உறைஞ்சினா ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்போ இந்த உறையக்கூடிய தன்மை எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த கால்சியம் ஸ்கோர். உள்ளுக்குள்ளே அந்த இரத்த குழாய் கடினமாகிற தன்மை எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோஷனேட்டாக அடுத்த 5 வருஷத்தில் இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு எவ்வளோங்கிறத கணிக்கிறதுக்கு சில கணக்குகள் இருக்குது. அப்போ ஒரு பாசிபிலிட்டி, ஒரு 50 வயசுக்கு மேலே அவங்க ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அது இன்வேசிவ் ப்ரொசீஜர். நீங்கள் ஒரு ஆர்ட்ரி, ஒரு தமனிக்கு உள்ள ஒரு கம்பியை போட்டு அது அப்படியே இதயத்துக்குள்ளே போய் அங்கே டை இன்ஜெக்ட் பண்ணி, அங்கே மையை இன்ஜெக்ட் பண்ணி அதை நீங்கள் ஃபில்ம் எடுக்கிறீங்க. அந்த ரேடியோ ஒப்பைக். அது நீங்கள் சாதாரணமாக படம் பிடிச்சோன்னா இதயம் வராது, இதயத்தில் உள்ள இரத்த குழாய்கள் டெலினியேட் ஆகாது, தெரியாது. ஆனால் இந்த டையை அந்த இடத்துல வாசலில் வச்சுக்கிட்டு டையை இன்ஜெக்ட் பண்ணும்போது, ஷூட் பண்ணும்போது ரியல் டைம் பிக்சரில் என்ன பண்ணும், அந்த இரத்த குழாய்களில் எங்கே அடைப்பு இருக்குது எல்லாம் தெரியும். இது நீங்கள் ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர். நீங்கள் அட்மிஷன் போடணும், ஒரு எக்ஸ்பர்டைஸான ஒரு ஆள் வேணும், அந்த இதய டாக்டர் உட்காந்து பண்ணணும். அந்த நேரத்தில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் வரலாம். அதெல்லாம் அந்த இன்வேசிவ் ப்ரொசீஜரில் இருக்குது. இது நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர். ஒரு சிடி ஸ்கேனில் அந்த 148 ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த ஸ்பெஷல் டிவைஸ் போட்டு எடுத்தாங்கன்னா அதுக்குரிய சாஃப்ட்வேர் இருக்குது, அது டெவலப் பண்ணி கொடுத்துரும் இந்த இரத்த குழாய்களில் எவ்வளோவுக்கு கால்சியம் உள்ளே படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத. அப்போ இந்த கால்சியம் ஸ்கோர் அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை இன்டென்சிவாக பண்ணிக்கலாம். கால்சியம் நீங்கள் ஒரு கொலஸ்ட்ரால் இப்போ 120 இருக்குது, அவருக்கு ஒருத்தருக்கு நார்மல் தான் நினச்சிட்டு இருப்போம். இந்த கால்சியம் ஸ்கோர் ஹையாக இருக்குன்னா என்ன பண்ணலாம், கொலஸ்ட்ரால்க்குரிய மாத்திரையை கூட்டி 100க்கு 70க்கு கீழே கொண்டு வந்துடலாம். பிபி சுகர் இதெல்லாம் இன்னும் ஸ்ட்ரிங்ஜென்ட் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். அப்போ அந்த இன்னொரு அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பை நம்ம தள்ளி கொண்டு போகலாம். அப்போ இது நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர். நீங்கள் இன்வேஷனுங்கிறது ஒரு ஆஞ்சியோகிராம்ங்கிறது அட்மிட் பண்ணி ஒரு தியேட்டரில் வச்சு ஆஞ்சியோ பண்ணுற அந்த தியேட்டரில் வச்சு பண்ணுவாங்க. கேத்தில் பண்ணிவிட்டு அந்த தியேட்டரில் வச்சு பண்ணுவாங்க ப்ரொசீஜர். மயக்க டாக்டர் பக்கத்தில் இருப்பார், எல்லாம் இருப்பார். இது தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு சிடி ஸ்கேனு, கால்சியம் ஸ்கோர்னு கேட்டிங்கன்னா தெரியும். அதை ப்ரொபோஷனேட்டாக அந்த கேல்குலேஷன் வச்சுக்கிட்டு நமக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு எவ்வளவு அப்படிங்கிறத கேல்குலேஷன் பண்ணி சொல்லலாம். ஒரு 90% அக்யூரஸியாக சொல்லலாம். 10% அப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். இவர் எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருப்பார், வீட்டுக்கு போனோடனே ஹார்ட் அட்டாக் வரலாம், அது வேறு கதை. ஆனால் 100க்கு 90% இதுவும் அந்த ஆஞ்சியோகிராமும் ஒத்து போகிற மாதிரி ஃபைண்டிங்ஸ் இருக்கும். இட்ஸ் நான் இன்வேசிவ் ப்ரொசீஜருங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அவ்வளோதான்.